தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா? தமிழ் தானா? எந்த ஊர்? ஆந்திரா சைடா? தமிழ் தெரியுமா? தெரியுமா? இதான் பண்ணுறீங்களாண்ணா? இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் இது பண்ணுறீங்களா? கடையில் போட்டு. ஆ எங்கண்ணா நமக்கு ஏரியா? இந்த போலீஸ் போஸ்ட் முன்னாடி டோருக்கு இதுக்கு தாண்டியா? எவ்வளோண்ணா உங்களுக்கு ஒரு வருமானம் எவ்வளோ வரும்? வருமானம் 1000 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்குமா? அது ஏன்னா சொல்ல முடியாதா, ஒரு நாள் கிடைக்கலாம். டெய்லியே எப்படியா எடுத்துருவீங்களா? டெய்லி இல்லைண்ணா, நமக்கு இந்த கண்ட்ரோல்மெண்ட்டில் லீவு கொடுத்தல அப்போ ஒரு நாள் இது எடுத்துருவோம். ஒரு நாள் வீட்டில் லீவு கொடுத்தா தான் நீங்கள் வருவீங்களா? இது இல்லாமல் வேறு வேலை என்ன வேலை பார்க்குறீங்க? வேறு இது பேட்டரி வண்டியில் ஏறி பார்க்குறது. இதெல்லாம் ஃபேமிலிலாண்ணா இருக்காங்களா? பசங்கண்ணா? பசங்க 4 பசங்களா? படிக்கிறாங்களா? ஊரில் இருக்கா? நீங்கள் இங்கே தங்கி வேலை செய்கிறீங்களா? ஓ, நீங்களும் அக்காவும் இருக்காங்களா? சரி, சூப்பர்ண்ணா. பசங்க அங்கே ஊரில் அம்மா பார்த்துக்கிறாங்களா? அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்களா? படிக்கிறாங்கண்ணா? சின்ன பசங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, சூப்பர்ண்ணா. சின்ன 3 பசங்க இருக்கு, ஒரு 5 ஒரு 6 7. 5 6 7 என்ன படிக்கிறாங்க? ஆந்திரா தான் படிக்கிறாங்க. சூப்பர்ண்ணா. அந்த வேலை தவிர்த்து இது பண்ணுவீங்களா? ஓகேண்ணா. ஆனால் எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் கச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டீங்களா? அதுண்ணா ஆந்திராவில் எங்கண்ணா? அண்ணா ரைச்சூரா? சரி, அம்மா அப்பா அங்கே தான். ஓகேண்ணா. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆச்சு நான் அந்த 203 ஆயிடுச்சு. ஓ, ஓகேண்ணா. நீங்கள் ஆனால் இந்த வேலை தான் உங்களுக்கு, அதை தவிர்த்து பண்ணால் இதுதான். வந்து ஒரு இப்போ இந்த ஏரியா மட்டும் தான் இது பண்ணுவீங்களா? அப்படியே ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக இது பண்ணுவீங்க. ஆனால் வெயில் அது இதுன்னு இருக்கும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சில இடத்துல பிளாஸ்டிக் கிடைக்காம போகலாம். கிடைக்கும் எப்படியாவது. ஒரு 500-600 ரூபாய் தான் வரும். அதான் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா உள்ள வேணும்னா எவ்வளோ நேரம் கஷ்டப்படுவீங்க? காலைல 9-10 மணி வந்தானோன்னா இந்த டைமுக்கு இப்போ போட்டால் ஒரு 600 ரூபா வந்துச்சு. அதான் காலையில் இது பண்ணிங்கன்னா அந்த டைமுக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா வந்தால் வரும். 600 ரூபாய்க்கு போனால் ஒரு 200 ரூபா வரும். அதான் அது செலவுக்கே பத்தாது. ஆனால் கஷ்டம்தான். அந்த வேலை எப்படிண்ணா? அந்த வேலை உங்களுக்கு ஈஸியா? வீட்டுக்கு போவாங்க யாரும் மற்ற சாருக்கு யாரும் 10-20 ரூபா கொடுக்குறோம், அது டீ காசு. ஆனால் அதுலேயும் காசு ஏதாவது கொடுக்குறவங்க இருக்கிறாங்கல்ல சில பேர். எப்படி சில கேரக்டர்லாம் சில பேர்லாம் சும்மானா ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. சொன்னாங்கன்னா ஒன்றும் இது பண்ண முடியாது நம்மளால். அதில் ஒரு மாதம்ல 4 வந்தானோன்னா ஒரு நாளைக்கு எடுக்கணும்னா 1600 வந்தானோன்னா மாதம் அது. சப்போஸ் வாடகையும் இருக்குல்ல? வாடகை வீடு தானே? எவ்வளோ வாடகை உங்களுக்கு? 3500 விடணும். அப்படின்னா ஏதாவது அதுவும் பண்ணால் ஏதாவது பட்டி கொடுக்கலாம். அவங்க அக்கா என்ன வேலை பார்க்குறாங்க? வேலைக்கு போகிறாங்களா? இது கார்பரேஷன் இதுவா? சரிண்ணா. சரி, சூப்பர். சும்மா இருக்கக்கூடாதுல்ல, ஏதோ ஒன்று பண்ணலாம்ல. சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? ரைஸ் தான் சாப்பிட்டீங்களா? அதான் ட்ரெஸ் எதுனா போட்டுக்கலாம்ல. ஆனால் ஏன்னா அவன் வீட்டு குப்பை எடுக்கிறதுக்கே அவன் யோசிக்கிறான். நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஏதோ பொழப்புக்கு எடுத்தோன்னா அதை தான் சொல்கிறேன். ஏதாவது இது பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்து அதில் போட்டுப்பீங்களா? அதான் நான் பார்த்தேன். சரி, என்னங்கண்ணா இதான் இருக்குது. சரியா? வேறு இல்லை. சரியா? வச்சுக்கிங்க. என்னால் முடிஞ்சது. நீங்கள் 500 ரூபா 600 ரூபா சம்பாதிச்சாலும் அது எப்போனா ஒரு வாட்டி கிடைக்கிறது தானே. இது என்னால் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் உங்களை எப்போ பார்ப்பேன்னு எனக்கே தெரியாது. சப்போஸ் நான் இந்த சைடு வந்தேன்னா வச்சுக்கிங்களேன்,
ஏன்னா கொஞ்சம் நான் இது பண்ணிட்டேன் சரியா? சரி சார் தேங்க்ஸ். வேலை பாருங்கள். சரி வரேண்ணா பார்க்கலாம். சரி சார். சரி நான் வரேன். ஆ சரி பாய். பாய்.